integrate the function 1 divided by x minus root x. இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற integrand. இவரை தான் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். நம்ம I அப்படி நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற இன்டகிரண்ட்டை 1 minus x root x dx. இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 7.2 CBSE கிளாஸ் 12 இருந்து நமக்கு எடுத்த கொஸ்டின். இன்டெக்ரல்ஸ் சாப்டர். இந்த சாப்டர் முழுசும் நமக்கு எப்படிப்பட்ட இன்டெக்ரண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, we have to find the integrand f as a function of g. g வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டெரிவேட்டிவ் வெளியே இருக்கும். நம்ம அந்த ஜியை ஐடென்டிஃபை பண்ணி அவரை நம்ம என்ன பண்ணணும், t அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து we have to convert the whole integrand. முழு இன்டெக்ரண்ட்டை நம்ம என்னவா மாற்றணும், we have to convert into t அப்படிங்கிற வேரியபிள்ஸாக மாற்றணும். இப்போதைக்கு என்ன வேரியபிள்லாம் நமக்கு இருக்குன்னா, எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. we have to convert it into t. tங்கிற வேரியபிளாக மாற்றணும். நல்லா கவனித்து பார்த்தா இதை மாதிரி நமக்கு இருக்கான்னு பார்த்தா, do we have such kind of, நம்ம லைட்டாக ஒரு சின்ன கன்வர்ஷன் பண்ணணும், ஒரு லைட்டாக ஒரு மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணால் we will get it. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிறதுலே வாட் ஐ டு டூ, இங்கேருந்து நான் ரூட் எக்ஸை நான் வெளியே எடுக்க போகிறேன். இன்டகிரேஷன் ஓவர் 1 by root x எடுத்தால் எனக்கு யார் வருவாங்க, who is going to be there? எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு எழுதலாமா? ஸோ அதனால் ஒரு ரூட் எக்ஸை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ரூட் எக்ஸ்லேருந்து ரூட் எக்ஸை வெளியே எடுத்தால் இட் இஸ் 1. சரியா? ஸோ அப்புறம் என்ன எழுதலாம், dx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது வாட் கேன் ஐ டூ ஹியர், இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் ஓவர் 1 by root x the whole power root x minus 1 the whole power minus 1. கீழே இருக்கிற பவரை மேலே எடுத்துகிட்டு போனோன்னா பவர் -1 மாறும். சரியா? 1 மேலே எடுத்துகிட்டு போவோம் -1 மாறும் dx. இப்போ பாருங்களேன், இப்போ இதை மாதிரி நமக்கு வந்துடுச்சா, நம்ம தான் மாற்றணும், இதை மாதிரி நம்ம தான் மாற்றணும். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து we have to convert. இப்படி எடுக்கும் பொழுது பாருங்கள், ரூட் எக்ஸை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் 1/2 இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படி தான் வரும். டிவிஷனில் ரூட் எக்ஸ் இருக்கும். அந்த டேர்ம் இங்கே இருக்கா? ஸோ we have converted. இப்போ அந்த நபரை the whole power -1 அப்படின்னு ஒரு பவர் ஃபங்க்ஷனாக இங்கே இருக்குது. ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் நமக்கு பண்ண வேண்டியது. நம்ம பண்ணலாமா? சரி, இப்போ நம்ம யாரை எடுக்கணும், டீங்கிற லெட்டராக எடுக்கணும். வாட் லெட்டர் we have to take? இவர் தான். ஏன்னா நம்ம ஜியை தானே எடுக்கணும், இந்த நபரை தான் நம்ம எடுக்க போகிறோம். சரியா? ஸோ வில் ரைட் இட் அஸ் டி. அதை டீன்னு எடுத்துக்க போகிறோம். டீன்னு எடுத்தால் root x -1. இப்போ அடுத்த பண்ண வேண்டியது dt by dx. டீக்கு பதிலாக root x -1 d by dx of, தனியாக எழுதலாம், root x minus d by dx of 1. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது நமக்கு 0. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால், ஸோ வாட் இஸ் ரூட் எக்ஸ்? எக்ஸ் பவர் 1/2. இப்போ அந்த பவரை நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரும் பொழுது 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 1/2 -1, 1/2 -1, அரை -1 அரை. பெரிய சைன் போட்டால் என்ன வரும், half -1 is half, -half வரும். ஸோ -half நம்ம எப்படி எழுதிக்கலாம், x பவர் 1/2. அது எப்படி எழுதலான்னா root x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ dt by dx equal to 1 divided by
2 root x. So dx is equal to dx அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இதை அந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். 2 root x dt. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், root x minus 1 நம்ம என்ன எடுக்க போகிறோம், we are going to write it as t. dx எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், dt into root x. dt into 2 root x அப்படி தானடா, 2 dt root x. இப்போ யாரையும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். root x கேன்சல் அவுட் பண்ணிட்டுனா ஐ கேன் ரிமூவ் இட் அவுட் சைடு. அவுட் சைடில் ரிமூவ் பண்ணிடலாம். சரியா, நம்ம we are going to integrate with respect to எந்த பர்சன், we are going to integrate with respect to t. அப்புறம் டீயை மட்டும் வச்சுக்கலாம், மற்ற நபர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், we can remove it outside. 2 வெளியே எடுத்துடலாம், இன்டெகிரேஷனை விட்டு வெளியே. ஸோ வெளியில் 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ அந்த 2 வேண்டாம்ல, ஸோ இப்போ எனக்கு இதுக்கு என்ன இருக்குது, ஒரு பவர் ஃபங்க்ஷன் இருக்குது. பவர் ஃபங்க்ஷனில் ஒரு கண்டிஷன் இருக்குது, இன்டெகிரேஷன் ஓவர் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். அப்படின்னா என்னடா, இப்போ என் வந்து நமக்கு 2 கண்டிஷன்னு. என் வந்து -1 இல்லைனா, இஃப் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1 + c அப்படின்னு யூஸ் பண்ணணும். n வந்து -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, -1 இருக்குன்னா ln mod x + c அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா, அப்படி யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு இங்கே யார் இருக்காங்க, we have a power function t power -1 அப்படின்னு ஒரு பவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ t power -1 இருக்குன்னா நான் வாட் ஷுட் ஐ டூ, 2 ln of mod t plus c. இப்போ நம்ம t யாரை எடுத்தோம், வாட் we have converted t, ஏன் mod எடுக்கிறோன்னா இது மாதிரி அப்சல்யூட் வேல்யூ, இது பேர் அப்சல்யூட் வேல்யூ. மைனஸாக கொடுக்கக்கூடிய எந்த ஆன்சரையும் என்ன கொடுத்துரும், ப்ளஸ்ஸாக கொடுத்துரும். சரியா, ஸோ இப்போ நான் என்ன எழுதிக்கலாம், 2 ln modulus of tக்கு பதிலாக root x minus 1 ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இது கண்டிப்பாக போடணும்டா. சரியா, ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், and we are there to help you. Thank you, bye, and see you in the next video.